ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு vlog மாதிரி பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன வேலையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத சின்ன vlog மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்கே பார்த்திங்கன்னா டிஃபன் பண்ணுறதுக்காக சாப்பாடும் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூல் கிளம்பணுங்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே புளி நனைய போடுறதுக்காக பவுல் எடுத்து வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடு பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட காய்கறி எல்லாமே கொஞ்சமாக தான் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு கோவக்காவை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 4 கோவக்காய் கடந்து அதை பொரிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நேத்திக்கு ரேஷன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இருந்தது, அதை கொட்டாமல் அப்படி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒயிட் சுகர் எடுத்து இதில் கொட்டி வச்சிடலாம். பாக்ஸை கழுவி காய வச்சுருந்தேன், அதனால தான் அந்த பையோடு அப்படி வச்சுருந்தோம். இப்போ பாக்ஸ் நல்லா காஞ்சிருச்சு. இதில் அந்த ஜீனியை கொட்டி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். எடுத்து வச்சுட்டு இந்த பையை நல்லா உதறிட்டு மடித்து அதையும் நம்ம சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்ட்டு. ஒரு மாம்பழம் இருந்ததுங்க, ஒரு மாம்பழமும் 2 கேரட்டும் நம்மக்கிட்ட இருந்தது. இந்த பையை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீட்டாக மடித்து இதை மாதிரி அட்டை பாக்ஸில் போட்டு நம்ம மேலே வச்சுக்கிட்டோம். அடுத்த தடவை ரேஷன் வாங்கும் போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்த தடவை எடுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேட வேண்டாம், அங்கங்கே தேட வேண்டாம். இது ஏன் நான் இந்த பக்கம் காமிச்சிட்ருக்கேன்னா, நல்ல வெயில் அடிக்கி திடீர்னு பார்த்திங்கன்னா மழை வந்துடுது. நல்ல சாரல் குற்றால சீசன் வர்றவங்க பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி வாங்க. ஃபோன் பண்ணி தண்ணி வருதா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு வாங்க. இப்படி வெயில் அடிக்குது, நல்ல மழை பெய்யும் சூப்பராக. அதனால் துணி எல்லாமே உள்ளே துவைச்சி நம்ம காய போட்டிருக்கோம். வெளியில் கொஞ்சம் காஞ்சதும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். ஒரு மாம்பழம் இருந்தது. ஸோ கேரட்டை ஜூஸ் வச்சிடலாம், காலையிலே ஜூஸ் போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த கேரட் ஜூஸ் எப்படி போடணும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். மாம்பழத்தை ரைஸுக்கு நம்ம வச்சுக்கலாம், தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மாம்பழமும் இதுவும் கழுவி எடுத்து வச்சாச்சு. இங்கே பாத்திரத்தை ஃபுல்லாக நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த சிங்கில் நம்ம ஒரு அரிப்பு மாதிரி போட்டிருக்கோம். எல்லாமே போய் அந்த அரிப்பில் போய் இருக்கிறதுனால அந்த அரிப்பே இப்போ எப்படி இருக்கிறதுனா, அரிப்பு ஃபுல்லாக அடைச்சி போயிடுது. டெய்லி பாத்திரம் கழுவிட்டு இந்த அரிப்பையும் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இப்படி தேய்ச்சி கழுவ வேண்டியது இருக்குது. இதுவுமே வாங்கி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இதையுமே மாற்றணும் பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் எதுக்கு எப்பப்போ நேரம் வருதோ அது அப்பப்போ தான் மாறுது. நம்ம நினச்சாலாம் அது எந்த பொருளுமே வாங்க முடிய மாட்டேங்குது, டைமும் பற்ற மாட்டேங்குது. நம்மளுக்கு நினைக்கிற நேரம் நம்மளுக்கு பொருளை வாங்க முடிய மாட்டேங்கிறது. அதுக்கு நேரம் வரணும் போல். இந்த அரிப்பு வாங்குறதுக்கு என்றைக்கு நம்மளுக்கு நேரம் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி நம்ம புது அரிப்பும் வாங்கி மாட்டிக்கலாம். இந்த அரிப்பு நல்லா தான் இருக்குது, பட் சீக்கிரமாக அடைச்சதுனால ஒரு மாதிரி கருப்பு பிடிச்சி போச்சு அரிப்பில். அதையும் மாற்றணும். சரி, இதை நல்லா டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி இதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு யாருக்கெல்லாம் இந்த சாதத்தோட மாம்பழம் வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாத்திரம் கழுவிட்டே குக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே அப்பப்போ இடையில பாத்திரம் சேராமல் உடனே நம்ம கழுவிட்டோன்னா நம்மளுக்கு பாத்திரம் கழுவேன்னு சொல்லிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா ஃபுட் வேஸ்ட்டு, அதாவது டீ தூள், நம்ம ஃபில்டர் காஃபி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃபில்டர் தூள், அப்புறம் அந்த சட்னி, சாம்பார் பாத்திரம், அப்புறம் கூட்டு வச்சது, அதெல்லாம் இதிலே கழுவி சிங்கிலே விட முடியாது, அடைச்சிருங்கிறனால ஃபஸ்ட்டு 1 டைம் நல்லா லைட்டாக தண்ணி விட்டு அதை நல்லா வலித்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி கழுவிக்கிறது. இதை கொண்டு போய் ஓடையில் பக்கத்தில் வெளியில் கொண்டு போய் கொட்டணும். இப்போ ஒரு இது சேர்ந்துருச்சு, இப்போ கொண்டு போய் கொட்ட வேண்டிதான். எல்லாம் பாத்திரம் கழுவி முடிக்க முன்னாடி அதை கொண்டு போய் கொட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் செத்து போச்சுங்க. அதை தான் அந்த மீன் தொட்டிலேருந்து காமிச்சிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா மாம்பழம் வெட்டி வச்சாச்சு. கோவக்காய் பொரியலுக்கும் நல்லா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவக்காய் வட்டமாக கட் பண்ணி உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கேன். லைட்டாக தண்ணி தொளிச்சு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும், சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்துக்கே இது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சின்ன ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க, செம்ம சூப்பராக இருந்தது. ஃபங்க்ஷன் செம்ம சூப்பராக போச்சு.
குட்டீஸ்லாம் அவ்வளோ அழகாக ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு கலந்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்டு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.